வணக்கம். இந்த வீடியோ நம்ம ஒரு கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஹீரோ? எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷினுக்கு டைம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சில பேர்கிட்ட கேட்டேன். உங்கள் ஹீரோ யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு உங்கள் கோல் என்ன, உங்கள் லைஃப்பில் என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது கேட்டேன். அது கூட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஹீரோன்னொன்னே டக்குன்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. அது அவங்க லைஃப்பில் ரிலவெண்ட் இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து சொன்னாங்க. ஒரு சினிமா செலிப்ரிட்டிஸ், இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் சில பேர் இந்த அப்பா அம்மா அது மாதிரிலாம் சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால தான் சொன்னேன் இதுக்கு டைம் தேவையில்லைன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஹீரோ நீங்கள் தான். இதை ஏங்கிறது வந்து நம்ம இந்த ஓவரால் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஹீரோவா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு வந்து டிஸ்கஷனை வச்சு. ஆனால் நம்ம இந்த பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஹீரோன்னு தோணுச்சுல்ல, ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஹீரோன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு ஹீரோவோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, அவங்கள பார்த்துக்கிட்டு, அவங்க சரௌண்டிங்கை பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு இல்லை அவங்க சரௌண்டிங்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதுக்காக ஃபைட் பண்ணியோ, இல்லை வேறு ஏதாவது அப்ரோச் பண்ணியோ, அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு படம் பார்த்தோன்னா, அமரன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் என்ன பண்ணுவார் ஹீரோ, அவர் ஃபேமிலி இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாரு. அடுத்தது அவர் ஜாப், அவர் கண்ட்ரியை வந்து அவர் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாரு. ஸோ இதனால தான் அவரை வந்து நம்ம ஹீரோன்னு ஒத்துக்கிறோம். இதே நம்ம ஒரு காமெடியான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா அவரை நம்ம ஹீரோன்னு சொல்ல மாட்டோம், காமெடியன் தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் ஒரு ஹீரோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அதே மாதிரி ஏன் நம்ம ஹீரோன்னு சொல்லணுன்னா, நம்ம லைஃப்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, மேபி ஒரு சில பசங்க வந்து காலேஜு இது வரைக்கும் கூட ஜாலியாக இருந்துடலாம். அந்த காலேஜ் டைமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்களோ, இல்லை அந்த அவங்களோட சர்க்கிள் க்ரியேட் பண்ணுமோ, அது மேட்டர் இல்லை. ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்து அவங்க புஷ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட் புதுசு, அங்கேயும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பேசிக் லெவல்லேருந்து அவங்களுக்கு வர டாஸ்க்கு அங்கேயும் நிறைய அடி வாங்க வேண்டியது இருக்கும். பாலிட்டிக்ஸு, எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணணுன்னு தெரியாது, அவங்க வேலையை இன்னொருத்தவங்க பண்ணம்பாங்க. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி, அதே நேரத்தில் ஃபேமிலி சைட்லாம் பார்த்தோன்னா அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு லோனு, அவங்களோட எஜுகேஷன் லோனு, அப்பா அம்மாவுக்கு ரிட்டையர் ஆகிருக்கலாம், அவங்கள பார்த்துக்கிட்டு இது மாதிரி அவங்களுக்குன்னு பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை சொல்கிறேன், இந்த டாட் லிட்டில் பிரின்சஸ் பற்றி சொல்ல. நம்ம அதை பற்றி பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைமுக்கு எப்போ அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி வருதோ, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அந்த டைம்லேருந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களோட சரௌண்டிங் ப்ளஸ் எல்லாரையும் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஹாப்பி ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்க வேலையாக இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு ஹீரோயின், அவங்களும் ஒரு ஹீரோ, எல்லாருமே அதுதான். அதனால் நீங்கள் ஒரு ஹீரோ தான், ஒரு ஹீரோயின் தான். ஆனால் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், இது உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஓகே இதை நம்ம தான் சால்வ் பண்ணி ஆகணும்னு பண்ணுறீங்களா, இல்லை அதை பண்ணாமல் நீங்கள் அதை விட்டு நழுவி போகிறீங்களா, நீங்களே பாருங்கள். அப்படி போனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பி இதுதான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஹீரோ ஆகுங்க. இது மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து இந்த சின்ன இம்பேக்ட்டோ பெரிய இம்பேக்ட்டோ, இப்போ சினிமா லெவலில் போனீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் அவங்க பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க பெரிய ஹீரோ. நீங்கள் உங்கள் ஃபேமிலி லெவலில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏதோ அந்தளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னா உங்கள் ஃபேமிலி லெவலில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காவது அட்லீஸ்ட் வந்து ஹீரோ ஆகலாம். அப்போயும் அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளருவான். இந்த ஹீரோங்கிறவன் வந்து இப்போ ஒன்றும் வந்தவன் இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய ஒரு ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் நம்ம ஹீரோன்னு சொல்கிறோன்னா, வெறும் இந்த படம் நடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. அவங்க விடாமுயற்சி படத்தை சொல்ல, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்பி அந்த ட்ரை பண்ணி எத்தனை படம் ஃப்ளாப் ஆனாலும் அவங்கள ஹீரோன்னு நம்பினதுனால தான் திருப்பி அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இதில் ஒரு 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 பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராசஸில் வந்து கொஞ்சம் வரமாட்டுதுன்னா திருப்பி ட்ரை பண்ணி நீங்களும் ஒரு ஸ்டாராக வந்து ப்ரூவ் பண்ணலாம். அந்த இம்பேக்ட் வந்து நீங்கள் அந்தளவுக்கு போகலன்னாலும் ஏதோ ஒரு லெவலில் ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பண்ண நீங்களும் ஒரு அளவுக்கு ஒரு பெரிய டாப் ஸ்டாராக நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ஆகிடலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ தான். அந்த ஹீரோ வந்து நீங்கள் வளரும் போது அந்த ஹீரோவையும் சேர்த்து வளருங்க. இந்த ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட தான் இருக்கான். அவனை டீமோட்டிவேட் பண்ணாமல்
ஒரு கரெக்டான சர்க்கிளில் சேர்ந்து அவனையும் உங்களோட சேர்ந்து அவனை அந்த ஹீரோவையும் வளர்த்து 2 பேரும் ஒரு மாஸாக இருங்க. நீங்களும் ஒரு ஹீரோ தான். இந்த வீடியோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.